கோபிசெட்டிப்பாளையம் அருகே இன்று ஓய்வு பெறும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாட்டு வண்டியில் ஏற்றி ஊர்வலமாக அவரது வீடு வரை அழைத்து சென்று வழி அனுப்பி வைத்த சம்பவம் காண்போரை நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கோபிபாளையம் பகுதியில் திரேசாள் அரசு நிதி உதவி தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கடந்த 33 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த அரசு தாமசு பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தலைமையாசிரியர் அரசு தாமசு இன்று பணி ஓய்வு பெற்ற நிலையில் தலைமை ஆசிரியருக்கு இன்று பள்ளியில் பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவை தொடர்ந்து பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியரை வழி அனுப்பி வைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் அரசு தாமசுவை மாட்டு வண்டியில் ஏற்றி கோபிபாளையம் கிராமத்தில் உள்ள பள்ளியிலிருந்து தமிழ்நகர் பகுதியில் உள்ள தலைமையாசிரியர் வீடு வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை மாட்டு வண்டியில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து சென்ற சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. செய்தியை வழங்கியோர் கோபி செய்தியாளர் சிவக்குமார்.